அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி எக்ஸாம் இன்னைக்கு நடந்து முடிந்தது. அப்போ அந்த எக்ஸாம் எப்படி இருந்தது, கொஸ்டின் எப்படி கேட்டுக்கிறாங்க, கட் ஆஃப் மார்க்ஸ் எத்தனை, எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. டிஆர்பிக்கு வேண்டிய எல்லா நியூஸும் நம்முடைய சேனலில் அப்டேட் ஆகும். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. வாங்க, இந்த கொஸ்டின் எப்படி இருந்தது, யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி கொஸ்டின் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அப்போ இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 hours எக்ஸாம் இன்னைக்கு நடந்து முடிந்தது. அப்போ இந்த எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி கேட்டுக்கிறாங்க, அதாவது சிம்பிள் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அதாவது வெரி வெரி பேசிக் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்க. எல்லாமே நம்முடைய டெஸ்ட் பேட்சில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எழுதிட்டு நமக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருந்தது, எப்படியும் கட் ஆஃப் அதிகமாக போகும் அப்படிங்கிற மனநிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. வாங்க, எப்படி இந்த கட் ஆஃப் வந்துட்டு வரும், எவ்வளோ வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரியும் இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின், பேசிக் கொஸ்டின் அப்படிங்கிறது தான் அவங்களோட மைண்டில் இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அதில் தான் தவறுகள் அதிகமாக வரும். லாஸ்ட் டைம் யூஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்டுக்கிறாங்க. ஆனால் கட் ஆஃப் எவ்வளோ வந்தது, இந்த 108, 106 மார்க்ஸ் தான் இந்த கட் ஆஃப், ஃபஸ்ட்டு கட் ஆஃப் மார்க்ஸ் அவ்வளோதான் வந்தது. அப்புறம் அதே போல் 150 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இதில் எழுதி வைக்கிறீங்க. அப்போ அதில் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரும் அப்படிங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது, அதாவது பேசிக் கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின், ஈஸி கொஸ்டின்ஸ். அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் இன்னைக்கு ஈவினிங் நம்ம பண்ணலாம். அடுத்தபடியாக இந்த தமிழ் எக்ஸாம், இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்படி இருந்தது. இப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது அப்படின்றாங்க. லாஸ்ட் டைம் பிஇஓ எக்ஸாமில் வந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எக்ஸாம் ரொம்ப சிம்பிளாக இருந்தது, ஈஸியான கொஸ்டின், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்போ இதில் பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 20 வாங்கணும். மொத்த மார்க்ஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ். அதாவது டோட்டல் கொஸ்டின் 30 கொஸ்டினுக்கு இது வந்துட்டு டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ். அந்த 50 மார்க்ஸில் 20 மார்க்ஸ் எடுத்தாச்சுன்னா அவங்க வந்து பாஸ். தமிழ் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் வந்துட்டு அந்த மெயின் எக்ஸாமில் ஆட் ஆகாது. அப்போ அதனால் 20 மார்க்ஸ் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. மொத்தமாக இந்த 50 மார்க்ஸுக்கு 20 மார்க் எடுத்தாலே போதும், பாஸ். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் சப்ஜெக்ட். அப்போ மேஜர் சப்ஜெக்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 150. இப்போ 150 கொஸ்டினுக்கு 150 மார்க்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு பாஸ் மார்க் எவ்வளவு, அப்போ இந்த 150க்கு பாஸ் மார்க் எவ்வளவு. அப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜென்ரல் கேண்டிடேட், இது வந்துட்டு என்ன, ஜென்ரல் கேண்டிடேட் வந்துட்டு 60 மார்க்ஸ் எடுக்கணும். மற்றபடி ஜென்ரல் தவிர மற்ற கேட்டகரியில் வர்றவங்க 45 மார்க்ஸ் எடுத்தாச்சுன்னா அவங்க பாஸ். 45 மார்க்ஸ் எடுத்தாச்சுன்னா அவங்க வந்துட்டு பாஸ். அப்போ இவ்வளோ மார்க்ஸ் எடுத்தாலே போதும், அவங்க அந்த கேட்டகரியில் பாஸ். அதனால் உங்களுடைய மார்க்ஸ் வந்துட்டு இந்த 45ல் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதே போல் ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்க இந்த 60 மார்க்ஸ் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கட் ஆஃப் மார்க்ஸ், இதில் தான் வந்து போஸ்டிங்கே தீர்மானிக்கப்படுகிறது இல்லையா. அப்போ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வந்துட்டு மார்க்ஸ் இங்கே சேராது. அப்போ இந்த கட் ஆஃப் மார்க்ஸுங்கிறது என்ன, மேஜர் சப்ஜெக்டில் எவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அதை வச்சு தான் போஸ்டிங் போட போகிறாங்க. அப்போது கொஸ்டின் ஈஸி, சிம்பிள், பேசிக் கொஸ்டின் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. அப்போது இந்த 150 கொஸ்டினுக்கு 150 மார்க்கு. அப்போ 150 மார்க்குக்கு எவ்வளவு எடுத்தால் போஸ்டிங் கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் வந்துட்டு 90 to 110, 90 to 110 இந்த மார்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு போஸ்டிங் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அப்போ இதுக்கு மேலே கட் ஆஃப் போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகாது. இதுக்கு மேலே கண்டிப்பாக, ஆனால் போனால் கூட 1-2 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே கண்டிப்பாக போகவே போகாது. எல்லாம் எந்த ரேஞ்சில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 90 to 110 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும். இதுக்கு மேலே கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க்ஸ் போகவே போகாது. அப்போ 100 மார்க்ஸ், சரிங்களா, 100 மார்க்ஸ் இங்கே தொட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் போஸ்டிங் ரெடியாக இருக்குது, சரிங்களா. ஓகே, அப்போ இதுதான்
இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், இந்த எக்ஸாமுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், கட் ஆஃப் மார்க்ஸ் இவ்வளோ வரும், கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்க. இன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணலாம், இதனுடைய கொஸ்டின் டிஸ்கஷன், கொஸ்டினுடைய ஆன்சர் கீ நம்ம நினச்ச போகிறோம் பார்க்க போகிறோம். அதனால் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.